மாதம் மார்கழியில் எல்லாரும் கோயிலுக்கு வந்து மற்ற கோஷ்டியோடு மற்றவரோடு சேர்த்து சேவிக்க வேண்டும்னா மார்கழி மாதத்தை பகவான் மாதங்களில் நான் மார்கழின்னு நமக்கு ஒதுக்கியிருக்கிறோம். ஆண்டாள் அதுக்காக திருப்பாதியை நமக்கு தந்திருக்காங்க. எளிதாக முக்தி பெறுகின்ற வழி. எல்லே இளங்கிளியை இன்னும் உறங்குதியோ, கிளி கிளி பாசுரம்னு பேர். எப்படி பெருமாளுக்கு சங்கு சக்கரம்னு அவருடைய ஐடென்டிட்டியோ, சங்கு சக்கரம் ஐடென்டிட்டியோ பெருமாளுங்கிறது அவருடைய அடையாளம். அதேமாதிரி ஆண்டாளுக்கு அடையாளம் அந்த கிளி. கிளிதான் ஆண்டாளுக்கு அடையாளம். எல்லே இளங்கிளியை இன்னும் உறங்குதியோ, கிளி மாதிரி நல்லா பாடக்கூடியவளே எங்கள் கோஷியில் சேரலாம் இன்னும் உணங்குறியோ. அந்த அவர் சொன்னார், எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வேணா எண்ணி பாரு, எல்லாரும் கோஷியில் வந்துட்டாங்க, அதனால் நீனும் எண்ணி பார்த்து இது இந்த கோஷியில் வந்து கலந்துக்கோன்னு அவங்களெல்லாம் அழைக்கிறாங்க. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழைவின் நங்கை மீர் போதர்கின்றேன் மண்டே உன் மற்றதை வாயிருக்கும். எல்லாரும் போந்தார் கொண்டு வல்லானை கொன்றானே. எல்லா பாசுரத்திலையும் பெருமாளுடைய கல்யாண குணங்கள், அவருடைய வீரம். வல்லானை கொன்றானே, குவலையா வீரம் என்ற யானையை கொன்றான். இன்னொரு யானையை காத்தான், கஜேந்திரனை காத்தான். கஜேந்திரன் ஒரு யானை தான். அந்த யானையை காத்தா கஜேந்திரனுக்கு ஆதிமூலமே சொன்னா கஜேந்திர மோட்சம் பேரு. அந்த பெருமாளுக்கு கஜேந்திர வரதன். வல்லானை கொன்றான். நல்ல வன்மையான யானையான குரலை மாத்தாரை மாத்தரிக்க வர்றாங்க. மாத்தாரை கூடாது வெல்லும் சீர்கோடித்தான் வேற எதிரிகளை கூட தன் வசப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர் பகவான். மாற்றாரை எதிர்குணமுடையவர்களெல்லாம் தன்னுடைய வசப்படுத்துகின்ற வல்லமை படைத்த பகவான்.